இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் அதிக மனம் குழம்பி போய் என்னை பார்க்கிறவர்கள் யாருமே இல்லை, யாருடைய பார்வையும் சரியில்லாததாக இருக்கிறது, என் நிலைமை யாருக்கும் தெரியவில்லை, என் பிரச்சனை யாருக்கும் புரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? உங்களை காண்கிற ஒரு தெய்வன் உண்டு. உங்கள் பாடுகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் உபத்திரம், உங்கள் சஞ்சலம், உங்கள் கண்ணீர் எல்லாம் அறிந்த தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் தவிப்பை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் உண்டு. உங்கள் அங்கலாப்பை எல்லாம் தெரிந்திருக்கிற ஒரு தேவனும் உண்டு. தெய்வ ஜனமாகிய இஸ்ரவேலர் அந்த நாட்களிலே எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் அந்த எகிப்திலே பட்ட பாடுகளை, அவர்கள் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கத்தை கண்ட தேவன் மோசே என்ற இரட்சகனை அனுப்பி அவர்கள் மத்தியிலே அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் அவர்களை கொண்டு சென்ற அதே தேவனுடைய கண்கள் இன்றும் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் அவரால் மாற்ற முடியும். உங்களை ஒடுக்கத்திலிருந்து விசாலத்திற்கு கொண்டு வர அவரால் தான் முடியும். உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் அவர் ஒருவர் தான் மாற்றி போட முடியும். உங்களை ஒரு நாளும் புறம் தள்ளாத தேவன், உங்களை வெறுக்காத தேவன். உலக உறவுகள், நண்பர்கள், நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அனைவரும் உங்களை விட்டு விலகலாம். நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து உங்களுக்கு துரோகம் கூட செய்யலாம். ஆனாலும் ஒரு நாளும் உங்களை விட்டு ஒதுங்காதவர், வெறுக்காதவர், உன் அழுகையின் சத்தத்தை கேட்பவர், உன் இருதய குமுறலை அறிந்தவர், உங்கள் உள்ளம் படும் பாட்டை தெரிந்தவர். உனக்கு அவர் ஒருவரால் தான் வாழ்வழிக்க முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தெளிந்த நீரூற்றை போன்ற வாழ்வை அழிக்க, அதற்குண்டான வழிகளை வகுக்க, அதற்குண்டான வழிகளை திறக்க அவரால் தான் கூடும். அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரை நம்புங்கள். என்னோடு கூடவே உங்களை ஒப்பு கொடுத்து செவியுங்கள். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தேவனே, எங்களை காண்கிற தேவனே, யாரும் காணாத என் வாழ்க்கையினுடைய வேதனைகளை நீர் காண்கிறீர் ஐயா. உம்மால் தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நெருஞ்சில் முட்களை போன்றிருக்கிற என் வாழ்வை தேவதாறு விருட்சங்களாய் உம்மால் தான் மாற்றக்கூடும். தீமையான அனைத்துமே நன்மையாக மாற்ற உம்மால் கூடும். உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பாதத்தில், உம்முடைய சன்னிதானத்தில் ஓடோடி வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் நீர் நினைத்த விதத்தில் மாற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை எங்கள் ஜனங்களுக்கு முன்பாக நீர் செய்வீர். எங்களோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீர் செய்கிற காரியங்களின் மூலமாய் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். என்னோட கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று வாக்களித்த தேவன் நீர் அல்லவா? இன்றும் எங்களை காண்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை கர்த்தாவே ஒரு துறவை காணச் செய்வீராக. எங்கள் கண்களை திறப்பீராக. உங்களுடைய சமூகத்துக்கு நேராக எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.